ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரேஷன் அரிசி சாதம் நல்லா பளபளன்னு சூப்பராக செய்கிறதுக்கு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ரேஷன் அரிசி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்போவுமே ரேஷன் அரிசினா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம நல்லா கழுவிக்கணும். சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2-3 தடவை போல் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரிசி தேய்ச்சி கழுவணும். அதோட கூடவே நல்லா ஒரு 2 தடவை போல் அப்படி நார்மலாகவும் கழுவிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் உருளைக்கிழங்கு ஒன்று சேர்க்குறேன். அதோட கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ அரிசியை நல்லா கழுவி கொண்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி கழுவிட்டு அரிசியை டைரெக்டாக நம்ம எந்த பாத்திரம் குக்கரில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா பிசு பிசுப்புன்னு இருக்கும் பாருங்கள். கழுவின அப்புறமா நம்ம குக்கரில் அரிசியை போட்டு எந்த அளவுக்கு நம்ம அரிசி போட்டோமோ, இப்போ சப்போஸ் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா 2 கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி நம்ம அடுப்பு மேலே வைக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கழுவிட்டு அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம கழுவி சேர்த்துடணும். அடுப்பு மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு விசில் வரட்டும். ஒரே ஒரு விசில் வரட்டும். விசில் வந்த உடனே அடுப்பு லாஸ்ட்டு சிம்மில் வச்சிடணுங்க. லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக 3 நிமிஷம் லாஸ்ட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு 3 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சாதம் நல்லா பளபளன்னு சூப்பராக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விடணும். ஒரு விசில் முடிஞ்ச அப்புறமா உடனே நம்ம லாஸ்ட்டு சிம்மில் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் வச்சு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா ரேஷன் அரிசி சாதம் நல்லா பளபளன்னு கடை அரிசி சாதம் போலவே வரும் பாருங்கள். இப்போ ஒரு விசில் முடிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்ல ப்ரெஷர் இறங்கணும். ப்ரெஷர் இறங்கின அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக சாதம் நமக்கு இந்த மாதிரி நல்ல பளபளன்னு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாதம் ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். அதோடு எவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் தெரியுது பாருங்கள். இதுவே நம்ம அப்படியே சாதம் வச்சு செய்யும்போது சாதம் நல்லா குண்டு குண்டாக வரும். அதோட கூடவே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியும் ஒன்று கூட ஒன்று ஒட்டின மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வரும். குக்கரில் செய்யணும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யணுன்னா இந்த மாதிரி ரேஷன் அரிசி செய்யலாம். ரொம்பவே சூப்பரான மெத்தடில் ஈஸியான நம்ம இந்த மாதிரி சாதத்தை சமைச்சிடலாம். ரேஷன் அரிசினா பொதுவாக ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, கேஸும் அதிகமாக தேவைப்படும். இதே குக்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக சூப்பராக நம்ம வேக வச்சிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி செய்கிறதுக்கு சாதம் சூப்பராக ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சாதத்தில் இருக்க அந்த உருளைக்கிழங்கு நமக்கு ஒரு வேளை தண்ணி அதிகமாக இருந்தால் கரெக்டாக ஈக்குவல் பண்ணிவிடும். ஒரு வேளை உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்க வேண்டாம்னு நினச்சாலும் நீங்கள் இதே ப்ராசஸில் செய்யலாம். பொதுவாக நார்த் சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் சாதம் செய்வாங்க. சாதத்துலேருந்து உருளைக்கிழங்கை வெளியே எடுத்து நம்ம குழம்பு வகைகள்லையும் இல்லை பொரியல் வகைகள்லையும் சேர்த்துக்கலாம். ஹெல்தியான குழந்தைங்க உணவுகளுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.